The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஒரு அடையாள சமுதாயமாக நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இந்த சமூகத்தில் நமக்கான ஒரு மக்கள் அமைப்பு உருவாகுது. அந்த மக்கள் அமைப்பு சுயமரியாதையை பற்றி பேசுது, ஜனநாயகம் பேசுது, பகுத்தறிவாளர்கள்லாம் பேசும்போது இந்த அமைப்பு தான் நமக்கான அமைப்புன்னு நம்ம நம்பி அதை கூட நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த அமைப்பு அரசானதுக்கப்புறம் நமக்கு எதுவும் செய்ய மாட்டேங்குது. அப்போ நேற்று வரை நீ பேசணும்ல இந்த பெரியாரியம் சம்பந்தமான சிந்தனைகள் குறித்து, பகுத்தறிவு குறித்து, அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு திராவிடம் குறித்து, அப்போ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கேள்வி வருது, எங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை திராவிடம் வேறு, திராவிட மக்கள் வேறையோ? வீடற்ற தலித் மக்கள் நிலம் கேட்டு போராடுறாங்க. ஒரு பெருமுதலாளி தன்னுடைய வணிக வாகனங்கள் போறதுக்கு ஒரு சாலை அமைக்கிறதுக்காக உங்களை சந்திக்கிறான். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, எது முதன்மையானது? ஒரு ஜனநாயக அரசு மக்களுக்கு செய்யறது என்ன? ஆனா இவங்க மக்களுக்கு செய்யல. யார் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த நிலத்தை அந்த பெருமுதலாளியினுடைய வணிக லாபத்துக்கான சாலைகளை அமைக்கிறதுக்கு மண் எடுக்க இவங்க அனுமதி. இந்த அரசு மக்களுக்கானதா, முதலாளிகளுக்கானதா? பிஜேபிக்கு எதிரான ஒரு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி ஆதரிக்கிற முதலாளிகள் எல்லோருக்கும் நீங்க என்ன பண்றீங்க? ஃபேக்டரியில இருந்து, சாலைகள்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க அனுமதிக்கிறீங்க. இப்போ பிஜேபியை எதிர்க்கிற ஸ்கேல் என்ன? வெறும் எலெக்ஷன் மட்டும் தானா? ஆனா அரசு விமர்சிக்கிற இடத்துல பெரியார் பேசிட்டு இப்படி நடந்துக்கிறீங்கன்றது ஓகே. பெரியாரிஸ்டுகளையே, திராவிடர் கழகத்தையே, திராவிட இயக்கங்களையே எதிராக நிறுத்திக்கிற போக்கு வந்துச்சோ இந்த இடத்துல? இந்த ஆதங்கம் அப்படி மாறிடுச்சோ? பிஜேபியில் இருக்கிறவங்கள கூட நம்ம விமர்சிச்சிடலாம் பொழுது. ஆனா திராவிட கழகத்தில் இருக்கிறவங்களை விமர்சிச்சுட்டா அது என்ன நடக்கும்ன்றதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன கேட்டேன், நீங்க ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு பெரியார் சிந்தனையை முன்வைத்த ஒரு கட்சி அரசாக மாறி இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன், கொஞ்சம் கவனம் செலுத்துங்களேன். ஏன்னா நம்மளுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய தேவையாக இருக்குது. வளங்களை சூறையாடிட்டு விட்டுட்டு அப்புறம் இனங்களை பற்றி பேசுறதுலையும், மொழியை பற்றி பேசுறதுலையும் என்ன பலன் இருக்குது? ஒரு 25 பேர்கிட்ட பேசியிருப்பேன்னு வச்சுங்க, நான் பேசினேன். அதில் மதிவதனையும் ஒருத்தர். அப்போ நான் பேசும்பொழுது அவனை பண்ண, ஆமாம் தோழர், நீங்கள் அது சம்மந்தமான தகவலாம் அனுப்புறாங்க, நம்ம அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் என் தொலைபேசி எடுக்கிறது, என் ஃபோன் எடுக்கிறது. அப்புறம் நான் இன்னொரு எண்ணில் போய், ஏன் தோழர் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் செய்யலை அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, இப்போ என் மேலே வச்ச பழிகள்லாம் அவ்வளோதெல்லாம் அவ்வளோ பழிகள் வந்துச்சு என் மேலே. ஒரு RSS சங்கி, நீல சங்கி அப்படிலாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், தலித்துகளுக்கு வீடு வேணும்னு போராடுறேன்னா நீல சங்கி, அதானிக்கு ரோடு போகணும்னு சொல்கிற நீ யார்? அப்போ இந்த ஆடியோ தவறுன்னு சொல்கிற ஒரு பெருத்திரள் சமூகம் இதில். நான் ஒரு பெருமுதலாளி எதிர்த்து போராடுறது முக்கியம் இல்லை. ஆனால் நான் யாருக்கிட்டேயோ பர்சனலாக பேசின ஒரு ஆடியோவை கீழ்த்தரமான முறையில் அது இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் நீ அதை எடுத்து வெளியிடுறப்பார், அது எவ்வளோ கீழ்த்தரமான செயல். இது பேர் தான் பார்ப்பனியம். RSS செய்கிற ஒர்க்கை நீ தான் பண்ணுற. ஆனால் என்ன நீ நீல சங்கின்னு சொல்கிற? உனக்கு நேர்மை இருந்தால் நீ என் கூட ஒரு விவாதம் செய். விவாதம் கூட வேணாம், கோபி நீ வெளியே போ, நான் வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த பிரச்சனையிலேருந்து நாளைக்கு யார் அந்த பிரச்சனை கையில் எடுப்பாங்க சொல்லுங்கள், நான் வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் இயக்குனர் கோபி நயினார். வணக்கம் சார். கடுமையான சர்ச்சைகள் கடந்த 1-2 வாரமாக உங்கள் மேலேயும் சரி, நீங்கள் கிளப்பிய சர்ச்சைகளும் சரி, என்னடா அது ஒரே பக்கம் நிற்க வேண்டியவங்க கடுமையாக மோதிக்கிறாங்களே, பேசிக்கிறாங்களேன்னெலாம் இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கே தொடங்குச்சு, எப்படி தொடங்குச்சு? எனக்கு இதில் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனையை நம்ம கையில் எடுக்கிறோம். மக்களுக்கான பிரச்சனை நம்ம கையில் எடுத்தோம்னா அது சரியா தப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை இந்த பிரச்சனை ஏற்படுத்திடுச்சு. இந்த உணர்வை எனக்கு யார் ஏற்படுத்தினாங்கன்னா, நாங்கள் பார்ப்பனியத்துக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக, சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கிறவங்க, மிகப்பெரிய பகுத்தறிவு சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னு இவ்வளோ காலம் சொல்லிட்டு இருந்ததை நம்ம தோழமையோடு நான் ரொம்ப வாஞ்சி அவங்களெல்லாம் தோழர்னு கூப்பிட்டேன் தெரியுமா, அவங்க தான் செஞ்சாங்க. அது என்ன ஆகிடுதுன்னா, அப்போ மக்கள் பிரச்சனையை பேசு, ஆனால் நாங்கள் அரசாக இருக்கும் பொழுது நீ மக்கள் பிரச்சனையை பேசாத. அப்படி நீ பேசுனா நீ தான் என்னுடைய மிகப்பெரிய எதிரி, நீ தான் சங்கி அப்படின்ற இடத்துக்கு இது வந்துடுச்சு. எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு இந்த விஷயங்கள். என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் ஒரு இன்டர்வியூ, அவங்க என்கிட்ட அந்த
அந்த யூடியூப் நிறுவனம் என்னை வந்து எப்படி பேசிச்சுன்னா, நீங்கள் வாங்க தோழர், நம்ம அப்படி பேசலாம், நம்மலாம் ஒரு அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள், பெரியாரிய சிந்தனையாளர்கள், மார்க்சிஸ்ட்டு, தலைவர் திருமாவளவன் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு, அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க, அதனால் நம்ம வந்து உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நாங்கள் வந்து இதில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு என்னை எவ்வளோ கொச்சைப்படுத்த முடியுமோ அசிங்கமாக மாதம் மாதம் நீ அங்கே காசு வாங்குற, இங்கே காசு வாங்குற, அந்த தனியார் துறைமுகத்துக்கிட்ட நீ தாண்டா ஒரிஜினல் சங்கி, நீ வந்து நீ எடுத்த படங்களுக்கு பின்னாலெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்ட்ராப் இருக்குது, நீ அங்கே ஏமாற்றிட்ட இங்கே ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் எதுவும் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதை என்னை கூப்பிட்டீங்க, ஆனால் உட்கார வச்சு ஒரு வீடியோ வச்சு என் மூஞ்சிக்கு நேராக நீ என்னை ஃப்ராடுன்னு நீ சொல்கிறீங்க, முடிஞ்சால் இதை நீ நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போது ஒரு இயக்கம் ஒரு 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 அடையாள சமுதாயமாக நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இந்த சமூகத்தில் நமக்கான ஒரு மக்கள் அமைப்பு உருவாகுது. அந்த மக்கள் அமைப்பு வந்து சுயமரியாதையை பற்றி பேசுது, ஜனநாயகம் பேசுது, பகுத்தறிவாளர்கள்லாம் பேசும்பொழுது இந்த அமைப்பு தான் நமக்கான அமைப்புன்னு நம்ம நம்பி அதை கூட நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த அமைப்பு வந்து அரசானதுக்கப்புறம் நமக்கு எதுவும் செய்ய மாட்டேங்குது. நமக்கு எதுவும் செய்யலைன்ற இடத்துல நம்ம வந்து ஒரு தோழமையாக தான் அந்த கேள்விகளை நம்ம வைக்கிறோம். தோழமைகளை அந்த கேள்விகள் அந்த உரிமைகள் நம்ம கேட்கும் பொழுது அது வந்து என்ன பண்ணுறதுன்னா பாராமுகமாகவே இருக்குது. ஒரு கவர்மெண்ட்கான ரோல் அது வந்து முழுமையாக செய்யுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கோபப்படுறோம். ஏன்னா அந்த கோபம் வந்து தார்மீகமானது. ஏன்னா நான் வந்து ஒரு வீட்டு மனு கேட்குறேன், உங்கள்கிட்ட மனு கேட்டு மனு கொடுக்குறேன், காத்திருக்கிறேன், நீ அந்த இடத்துக்கே நீ எனக்கு தரணும், கண்டிப்பாக தருவேன் அப்படின்ற இடத்துக்கே நீ வரமாட்டேன்ற இடத்துல ஒரு கோபம் வருது. கோபம் வந்து நீ என்னை எதிர்க்கிறியா அப்படின்ற ஒரு சோசியல் மீடியாவில் என்னை எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ, இழிவுபடுத்த முடியுமோ, இதெல்லாம் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. கரண்டிபுத்தூர்னு ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜில் வந்து கல்லாங்குத்துன்னு ஒரு லேண்டு, அது இப்போ ஒரு புறம்போக்கு லேண்டு. அந்த லேண்டை வந்து தலித் மக்களுக்கு வந்து வீட்டு மனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இது சம்மந்தமாக மனுக்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனுக்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ என்கிட்ட வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரும்பொழுது இந்த மனுக்கள் கொடுக்குறோம், அப்ளை பண்ணுறோம், அந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கிறோம். பல முறை அவங்களுக்கான அந்த இடம் கிட்ட நாங்கள் அரசை வற்புறுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரியான சூழ்நிலை என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து மண் எடுக்க போகிறாங்கண்ணே, மண் எடுத்துட்டாங்கன்னா அந்த நிலம் வந்து நம்மளுக்கு வந்து வீட்டு மணி கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இல்லாமல் போயிடும், நம்ம கலெக்டர்கிட்ட சம்மந்தமாக மனு கொடுக்கணும். கலெக்டரை போய் சந்தித்து மனு கொடுக்குறோம். மனு கொடுத்தோடனே கலெக்டர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி, அதை நான் பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்கிறார் புதிய கலெக்டர். அவர் ரொம்ப நல்லா எங்களை வந்து மனசரியாக அதை இது பண்ணார். இப்போ இந்த சூழலில் என்ன நடக்குதுன்னா, உடனடி திரும்ப மண் எடுக்கிறதுக்கான ஒரு வேலை நடந்துச்சு. இப்போது இந்த விஷயம் எனக்கு கவனத்துக்கு வருது. ஒரு நாள் நாங்கள் வந்து நான் ஒரு வேலையாக நானும் நண்பர்களும் அந்த பகுதியில் இருக்கிற நண்பர்களும் காரில் போய்ட்டுருக்கும்போது எனக்கு ஃபோன் வருது. அவருக்கு வந்தோடனே அந்த ஃபோன் ஒரே சத்தம். என்னன்னு தெரியலன்னா, அவருக்கு நிறைய போலீஸ் ஊருக்குள்ளே வந்துடுச்சு. இது கரண்டிபுத்தூருக்குள்ள, அந்த கரண்டிபுத்தூருக்குள்ள என்னன்னு தெரியலன்னா, இவ்வளோ போலீஸ் எதுக்கு போட்டிருக்குறாங்க. நான் சொன்னேன், போட்டுட்டு. அப்போ நானும் கேட்டேன், ஏன்னா எங்கள் கூட வந்து ஒரு வழக்கறிஞர், இப்போ மண் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஏதாவது தடை ஏற்படும் போது அதை தடுக்கக்கூடாதுன்றதுக்காக போலீஸ் பாதுகாப்புக்கு போட்டிருக்கலாம், ஊருக்குள்ளே ஏன்டா போலீஸ் அது அப்படின்னா. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, நாங்கள் அமைதியான முறையில் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். சரி, ஒரு பொதுவான இடத்துல இருங்க அப்படின்னு. ஆல்ரெடி அவங்க ஒரு பொதுவான ஒரு இடத்த ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த இருக்கிறதுனால அந்த போலீஸ் வந்தனால தான் அந்த எதிர்ப்பு அவங்க உருவாக்குறாங்க. போலீஸ் வச்சு மண் எடுக்கிறாங்க, அப்போ இனிமேல் நம்ம போராடாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு. இப்போது அவங்கள கைது பண்ணுறாங்க. நாங்கள் போலீஸ்கிட்ட கேட்குறோம். இதில் ஒரு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் உடனே டிஎஸ்பி கிட்ட கேட்குறோம், ஏங்க அவங்கள கைது பண்ணுறீங்கன்னா, இல்லைங்க நீங்கள் வந்து பர்மிஷன் நம்ம போராட்டம் பண்ணுறீங்க. ஏன்னா திடீர்னு போலீஸை உள்ளே வச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டு நீங்கள் வந்து மண் அள்ளுறதுக்கான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அப்போ நாங்கள் என்ன முடிவெடுக்க முடியும்? எங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது பர்மிஷன் வாங்குறதுக்கு? அப்போ நாங்கள் எங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இல்லைங்க, நீங்கள் அரசு கட்டிடங்களில் உட்காரக்கூடாது, பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் உட்காரோம், அது அரசு கட்டிடம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறோம்.
இதுக்கிடையில் ஒரு பொண்ணு வந்து தூக்கு மாட்டிக்கிறதுக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ண பஸ்ஸில் தூக்கு மாட்டுறதுக்கான ஒரு வேலை செய்யுது. ஒரு வீடியோ ஒன்று வருது. அதை பார்த்தோன்னே இன்னும் டென்ஷன். அப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போயிடும். அதனால் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே ஆர்டிஓ டிஎஸ்பி எல்லாருக்கிட்டையும் பேசணும். ஓரளவுக்கு அந்த மீட்டிங் வந்து ஒரு நாங்கள் மண் எடுக்காதீங்க, எங்களுக்கு வந்து வீட்டு மனை கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இதுதான் எங்கள் பிரச்சனை கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதை நீங்கள் தடுக்க முடியாது, ஏன்னா இது அரசனுடைய வேலைக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், எது அரசனுடைய வேலை அப்படின்னா, ஏன்னா ஒரு தனியார் துறைமுகத்துக்கான ஒரு சாலையை நீங்கள் போடுறீங்க, அது ஒரு ப்ரைவேட் கன்சர்ன்ஸ்க்கான அவங்களுடைய சொந்த தேவைக்கானது. அந்த சொந்த தேவை என்னென்னா, அவங்களோட துறைமுகத்திலேருந்து அந்த தனியார் துறைமுகத்திலேருந்து வர சரக்குகளெல்லாம் அங்கே ஏற்றின்னு போகிற சரக்கு வாகனங்கள் வேகமாக துரிதமாக போகிறதுக்கும் அந்த சாலையை அவங்க பயன்படுத்துகிறார். அது அப்போ நான் சொன்னேன், இது எப்படி அரசு ஒர்க்காக இருக்கும்? ஒரு ப்ரைவேட் செக்டருக்கு நீங்கள் பண்ணுற சப்போர்ட்ஸ் தான். அப்போ அடுத்த கேள்வி நாங்கள் என்ன கேட்குறோன்னா, சரி இந்த சாலை இவ்வளோ பெரிய சாலை நீங்கள் அமைக்கிறீங்க இல்லையா, இந்த சாலை வந்து அமைக்கிற இந்த நெடுதூரத்தில் இருக்கிற நிலங்களெல்லாம் நீங்கள் கையகப்படுத்துகிறீங்க இல்லையா, இந்த நிலங்களெல்லாம் யார் வாங்குறதுன்னு கேட்குறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அரசு தான் வாங்குது. இந்த ரோட்டினுடைய தேவை வந்து ஒரு ப்ரைவேட் செக்டருக்கு, அரசு கிடையாது. ஏன்னா இந்த ரோடு எந்தெந்த கிராமங்களெல்லாம் தாண்டி போகுதோ அந்த வழியாக இருக்கிற கிராம மக்கள் யாருமே வந்து எங்களுக்கு இப்படி ரோடு போட்டு கொடு அப்படின்னு கேட்கல. இல்லை மக்கள் இயக்கங்கள் வந்து எனக்கு ஒரு ரோடு போட்டு கொடுன்னு கேட்கல. இப்படி ஒரு சிச்சுவேஷன் தனியார் துறைமுகத்தோட தேவைக்காக ரோடு உருவாகுது. அப்போ இந்த சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நாங்கள் வீட்டு மனை இல்லைன்னு போராடுறோம். அந்த நிலம் வந்து எங்களுக்கு வேணும், முக்கியம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னா, அங்கே மண் எடுக்கிறீங்க. மண் எடுத்தால் எனக்கு அது பள்ளம் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து வீட்டு மனையாக மாறாது. இவ்வளோதான் எங்களுடைய கேள்வி. அப்போது நாங்கள் வந்து மண் எடுக்க அனுமதிக்க மாட்டோம். எங்களுக்கு வீட்டு மணி வேணும், அங்கே மண் எடுக்கக்கூடாது. என் போன்றவர்களுடைய கேள்வி என்னென்னா, வெறும் இது வந்து ஒரு பகுதியில் இருக்கிற கரடிபுத்தூர்ன்ற பகுதியில் மண் எடுக்கிற பிரச்சனை மட்டும் இல்லை, திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க பல இடங்களில் மண் எடுக்கிற விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இது தவறு, இந்த மாதிரி மண் எடுக்கிறீங்க, இங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் வந்து முற்றிலும் பாதிக்கப்படும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வைங்க அப்படிலாம் நான் சொல்கிறேன். இவங்க எதையுமே வந்து இவங்க வந்து அதை பொருட்படுத்தலை. அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம், மண் எடுக்கிறது நிற்கல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஒரு வரையறை மீறுறாங்க. அரசு கொடுத்த அளவை விட, அனுமதித்த அளவை விட இவங்க மீறுறாங்க. இது வந்து மக்கள் வந்து எங்ககிட்ட சொல்கிறாங்க. உடனே வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வந்து நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்லேருந்து ஆர்டிஓ கிட்டேருந்து அது எல்லாருக்குமே தகவல் அனுப்பிச்சிட்டோம். உடனே அவங்கள வந்து அளந்து பார்க்குறாங்க. அளந்து பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் கொடுத்த அளவை விட அவங்க மீறினாங்க இல்லையா, அந்த மீறின இடத்துல மண் போட்டு புதைக்கிறாங்க. அந்த அவங்க இன்னும் அளவை மீறி ஆழ போயிட்டாங்க இல்லையா, அதை வந்து வேறு மண் எடுத்து வந்து நிரப்புறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் என்னென்னா, இல்லை அங்கே பாறைகள் இருந்துச்சு, அந்த பாறைகளை நாங்கள் நோண்டிட்டோம், அப்போ என்னாச்சுன்னா அங்கே ஒரு பள்ளம் விழுது, அது நீங்கள் மண் எடுத்துன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வச்சாங்க. நாங்கள் என்ன கேட்டேன், எங்கே அந்த பாறை அப்படின்னு கேட்டோம். ரெண்டாவது வந்து இவ்வளோ பெரிய பாறை எப்படி வரும்? ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் மீட்டர் கணக்கில் ஆழம் போயிருக்கிறீங்க, அகலம் போயிருக்கிறீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பாறைகள் வரும்? அப்போ அப்படின்னாக்கா இந்த பக்கம் வந்து இப்போ ஒரு 3 லோடு 4 லோடு பாறை இருக்கணும் எங்கே அப்படின்னு அதுக்கு அவங்கக்கிட்ட பதில் இல்லை. உடனே போயிட்டாங்க. இதுதான். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், திரும்பவும் இது சம்மந்தமான அரசுக்கிட்ட இவங்க வந்து அந்த வரையறைகளை, அரசு கொடுத்த வரையறைகளை மீறுறாங்க. அப்போ இது வந்து வெறும் லாபத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது. ஒரு வளங்களை வந்து நீங்கள் வந்து யாரோ ஒரு தனியார் வந்து தன்னுடைய லாபங்களுக்கு அனுபவிக்கிறத வந்து ஒரு இப்போ ஒரு கிராமத்தில் மண் எடுக்கிறதுன்றது அது ஏரியா இருக்கலாம், குளமாக இருக்கலாம், இல்லை ஒரு தரிசு நிலமாக இருக்கலாம். ஆனால் அது கிராமத்தினுடைய சொத்துன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு தேசத்தினுடைய சொத்துன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் வேலை செய்கிறன்ற பேரில் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணால் அந்த அளவை மீறாதீங்க, அந்த வரையறைகளை மீறாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லீகலாக பண்ணாதீங்க. ஆமாம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து வெறும் கவர்மெண்ட்னுடைய ஆட்கள் மட்டும் வரல, ஒரு ப்ரைவேட் செக்டர்ஸும் வந்து உள்ளே உட்காடுறாங்க, பேரம் பேசுகிறாங்க, அந்த கிராம மக்களுக்கு வந்து பணம் கொடுக்குறேன்றாங்க. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இதெல்லாம் ஏன் நீங்கள் செய்கிறீங்க?
உண்மையாக அரசனுடைய தேவைக்காக தான் மண் எடுக்கிறீங்க, அரசு தான் நேரடியாக மண் எடுத்து கொடுக்குது அப்படின்னாக்கா இங்கே ஏன் ஒரு ப்ரைவேட் பார்ட்டி வரும் அப்படின்ற கேள்வி நாங்கள் வைக்கிறோம். இப்படி வச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அது சம்மந்தமான கவனம் அவங்க செலுத்தலை. இப்போ ஒர்க் அப்படி நிற்குது. இந்த இடையில தான் நாங்கள் என்ன பண்ணோம், அடுத்தடுத்த போராட்டங்களை கையில் எடுக்கிறோம். அப்போது பொன்னேரியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். ஏன்னா அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கிறதுனால நாங்கள் கையில் எடுத்தோம். இதுதான் எங்கள் விஷயம். இப்போ இந்த நிலைமையில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். அந்த இன்டர்வியூவில் நான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பேசுகிறோம். என்னவா பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு அரசினுடைய நடவடிக்கையை ஒரு அமைப்பினுடைய செயல்பாட்டிலிருந்து நான் கவனிக்கிறேன். ஏன்னா ஒரு அமைப்பு மக்களை பற்றி பேசுது, மக்கள் வளங்களை பற்றி பேசுது, மக்கள் வாழ்வாதாரங்களை பற்றி பேசுது. அப்போ இதுதான் அரசாகணும் அப்படின்னு நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இதை தான் அரசாகவும் மாற்றுறோம் வாக்களித்து. ஆனால் நீ அரசானதுக்கப்புறம் நீ யாருக்கு வேலை செய்கிறன்னா முதலாளிகளுக்கு வேலை செய்கிற. அப்போ எங்களுக்கு ஒரு வருத்தம் உருவாகுது. அப்போ நேற்று வரை நீ பேசணும்ல அந்த பெரியாரியம் சம்பந்தமான சிந்தனைகள் குறித்து, பகுத்தறிவு குறித்து, அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு திராவிடம் குறித்து, அப்போ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கேள்வி வருது, எங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை திராவிடம் வேறு, திராவிட மக்கள் வேறையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ அப்படி இருக்க முடியுமான்றது தான் எங்கள் ஒரு வேதனையான, இதுக்கு பதில் சொல்லிட்டா ஒரு வேதனையான பதில் அது. ஸோ ஒரு கேள்வி வருது. ஏன்னா நீங்கள் தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் திராவிடத்தை பற்றி பேசுகிறீங்க, தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் திராவிட மக்களை பற்றி பேசுகிறீங்க, தேர்தல் நிற்கும் போதெல்லாம் திராவிடத்தினுடைய நிலம், பண்பாடு, மொழி எல்லாம் பேசுனீங்க. சரி, அரசானதுக்கப்புறம் இதெல்லாம் பாதுகாக்கணும் இல்லை நம்ம. ஏன்னா இந்தியா மாதிரியான நாடுகளில் ஒரு அமைப்பு என்ன மாதிரியான அரசியல் பேசுதோ அந்த அரசியல் வேண்டுகின்ற மக்கள் தான் அவர்களை வாக்களித்து அரசாக மாற்றுகிறார்கள். அப்போது அந்த மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுறது தான் இவங்களுடைய வேலை. அதான் டியூட்டி. ஆமாம் தான். பொதுவாக இந்தியா எப்படி இருக்குதுன்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஆனால் முதலாளிகள் அதில் வந்து பங்கேற்கிறாங்க அந்த அரசில். அப்படின்னா ஒரு ஜனநாயக நாட்டை யார் நிர்வகிக்கிறாங்கன்னா முதலாளிகள் நிர்வகிக்கிறாங்க. அப்போது முதலாளிகள் நிர்வகிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, முதலாளிகளுடைய லாபங்களாக அந்த நாடு மாறுது. ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமைகளாக அது மாறல, ஒரு முதலாளிகளுடைய லாபமாக அது மாறுது. இப்போ அந்த அடிப்படையில் தான் இவங்க முதலாளிகளுடைய லாபத்தை இவங்க அனுமதிப்பாங்களா, இல்லை ஜனநாயகத்தினுடைய உரிமைகளை வந்து பாதுகாப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. அது எங்கேருந்து உருவாகும் அவனா, நீங்கள் பேசுன தலைவர்கள்லேருந்து உருவாகும், பெரியார்லேருந்து உருவாகும் இல்லையா? ஏன்னா பெரியாரை நம்ம படிச்சிருக்கிறோம், அவரை நேசிச்சிருக்கிறோம், ஒரு பெரியாரிஸ்டாக இந்த நொடி வரை நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். அப்படி வாழ்ந்துன்னு இருக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயம் பெரியார் செய்யலைன்னு நம்ம யோசிப்போம்ல. ஒரு அப்போது என்ன அங்கே என்ன நடக்குதுன்னா, மண்ணில் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா, வீடற்ற தலித் மக்கள் நிலம் கேட்டு போராடுறாங்க. ஒரு பெருமுதலாளி தன்னுடைய வணிக வாகனங்கள் போகிறதுக்கு ஒரு சாலை அமைக்கிறதுக்காக உங்களை சந்திக்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, எது முதன்மையானது? ஒரு ஜனநாயக அரசு மக்களுக்கு செய்கிறது என்ன? ஆனால் இவங்க மக்களுக்கு செய்யலை. யார் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த நிலத்தை? அந்த பெருமுதலாளியினுடைய வணிக லாபத்துக்கான சாலைகளை அமைக்கிறதுக்கு மண் எடுக்க இவங்க அனுமதி. வேலை கிடைக்கும், மக்கள் அவங்களாவே வளர்ந்துப்பாங்கன்னு நினைக்கலாம்ல. இப்படி நம்மளுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி அந்நிய முதலீடுகளோடு, இல்லை சிப்காட் தொழில் பூங்கா இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நாம் வந்து வேலைவாய்ப்புகளை பெற்றோம், இந்த நிறுவனங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய நிதி நிலைமை வந்து நிதி நிலைமையில் பெரிய மாற்றம் நடந்துச்சு, வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றலாம் ஒரு அறிக்கை இந்த அரசால் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒன்று நடக்கலை. ஏன்னா ஒரு நிறுவனம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டதுக்கப்புறம் அது தொழிலாளர்களுடைய உரிமைகளை வந்து நசுக்கி முதலாளிகளுடைய லாபங்களுக்கான உரிமைகளை மட்டுமே பேணி பாதுகாக்கிறதா தான் இன்றைக்கி இந்தியா முழுதும் இருக்குது. முதலாளித்துவத்துக்கான சட்டங்கள் இருக்குதுல்ல, அந்த சட்டங்கள் எல்லாமே தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்கு எதிராக தான் இருக்குது. தொழிலாளர்களுக்கும் சட்டம் இருக்குல்ல, அதுதான். அது என்னென்னா, தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் இப்போ என்னவா மாறி இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு முதலாளிகளுடைய லாபங்களுக்கு அது எதிராக இருந்தால் அதை அனுமதிக்க முடியாது அப்படின்ற அளவில் தான் இருக்குது. அதுக்கு தமிழகத்தில் நடந்த பல்வேறு, நம்ம பர்டிகுலர் இதுக்குள்ளேயும் போக வேணாம், அப்படி விவாதங்களை திருப்ப வேணாம்.
அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி பேசுவோம். தமிழ்நாடு முழுதும் என்னென்ன மாதிரியான தொழிற்சங்க போராட்டங்கள் நடந்தது, அந்த தொழிற்சங்க போராட்டங்களில் வந்து என்னென்ன மாதிரியான உரிமைகள் வந்து இழந்து தன்னுடைய உழைப்பு சுரண்டலுக்கு ஆளானாங்க அந்த தொழிலாளர்கள்ன்றதை பற்றி நம்ம வந்து ரொம்ப விரிவாக பேசலாம். அதை நாம் பேசுகிறத விட பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள்கிட்ட பேசுகிறது தான் ரொம்ப ஆதாரபூர்வமான விஷயம். ரைட், இதுதான் இது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த அரசு மக்களுக்கானதா முதலாளிகளுக்கானதா அப்படின்ற கேள்வி நான் கேட்குறேன். ரைட், இப்போ எனக்கு இது வரைக்கும் ஓகே தோழர். இப்போ இங்கே தான் விஷயம். இந்த அரசு திராவிடம் பேசுது, திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, பெரியாரை பேசுகிறாங்க, அப்படி ஒரு அணி அமைக்கிறாங்க, அணி அமைச்சு தான் செயல்படுறாங்க. ஆனால் என்ன இப்படி தனியார் முதலாளிக்கு ரோடு போட்டு கொடுக்குறதுக்கு மண் அள்ளுறீங்க, ஆனால் நான் குடியிருக்கிறதுக்கு நிலம் கேட்குறேன், வீடு கேட்குறேன், வீட்டு மனை கேட்குறேன், அதுக்கு இப்போ வரைக்கும் போராடியும் எனக்கு கொடுக்க மாட்டேங்களேன்ற ஆதங்கம், அதில் போராட்டம், அரசை விமர்சிக்கிறீங்க, அதில் அது வரைக்கும் புரியுது. ஆனால் அரசை விமர்சிக்கிற இடத்துல பெரியாரை பேசிட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்றது ஓகே. ஆனால் பெரியாரிஸ்ட்டுகளையே, திராவிடர் கழகத்தையே, திராவிட இயக்கங்களையே எதிராக நிறுத்திக்கிற போக்கு வந்துச்சோ அந்த இடத்துல, அந்த ஆதங்கம் அப்படி மாறிடுச்சோ? இப்போது இங்கே யார் பெரியாரை பற்றி பேசுகிறாங்க? அதாவது தனிநபராக இப்போது நான் ஒரு பெரியாரிஸ்ட், ஆனால் பெரியாருடைய இயக்கங்கள் இல்லை, நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறேன். அப்போ விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் யார் யார்? அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ், காமராஜர் போன்றவர்கள். ஆனால் வெறும் பெரியாரை மட்டுமே முன்வைத்து இருக்கிற இயக்கங்களும் இங்கே இருக்குது இல்லையா? அது கடவுள் மறுப்பை பற்றி பேசும், பகுத்தறிவை பற்றி பேசும், மூடநம்பிக்கைக்கு எதிராக இருக்கும், பார்ப்பனத்துக்கு எதிராக இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா இடதுசாரி அமைப்புகளாக இருக்கட்டும், தலித் அமைப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த கோட்பாடுகளை உள்ளடக்கியது தான். அதில் இது மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இல்லையா, பெரியாரை அமைப்புகள். அப்போது இந்த பெரியாரை அமைப்புகள் என்னவாக இருக்குது? அதிகாரத்துக்குள்ளே வருது. ஆட்சிக்கு வரும்பொழுது இவங்க இதெல்லாம் செய்யலை அப்படின்ற இடத்துல நம்ம ஒரு பெரியாரை அமைப்பின் மீதான விமர்சனமாக தான் வைக்கிறோம். ஏன்னா பெரியாரை ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தலைவராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராகவும் நம்ம பார்க்கும் பொழுது, ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எந்த விதமான உரிமை குரல்களும் இங்கே எடுபடலைன்னும் போது இவங்க அப்போ பெரியாரை இவங்க பயன்படுத்துறது மேலே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் உருவாகுது. இது ஒரு பக்கம். அது எங்கே ஏன் திராவிட கழகத்தாண்டது அது வந்து நிற்குது அப்படின்னா, இந்த அரசு எது செய்தாலும் அதுக்கு இல்லை, அது எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் ஒரு அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உரையாடல்களாக ஒரு சிலர் பேசுகிறாங்க இங்கே. அப்போ ஒரு சிலர் பேசும்பொழுது அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோன்னா, நீங்கள் ஒரு பெரியாரிஸ்ட்டு, ஒரு பெரியார் சிந்தனையை முன்வைத்த ஒரு கட்சி அரசாக மாறி இருக்கிறது. ஏன்னா இங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது, தலித் மூமெண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் பேசலை, நீங்கள் அங்கே மட்டும் தான் பேசுகிறீங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன், கொஞ்சம் கவனம் செலுத்துங்களேன். ஏன்னா நம்மளுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய தேவையாக இருக்குது. வளங்களை சூறையாடிட்டு விட்டுட்டு அப்புறம் இனங்களை பற்றி பேசுகிறதுலையும் மொழியை பற்றி பேசுகிறதுலையும் என்ன பலன் இருக்குது, அதனால் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பல பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன். யாராவது மறுத்தாங்களா? எனக்கு மறுத்து இருந்தாங்கன்னா கூட எனக்கு நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன். ஏன்னா அவங்கள உடனே எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன உடனே என்னென்ன போராட்டங்கள், அது என்னென்ன தொடர் சொல்லுங்கள், உடனே அனுப்புங்க. எனக்கு நான் பேர் சொல்ல விரும்பலை. இல்லை, அது என்னுடைய அது திரும்பவும், ஏன்னா ஒரு பேரை சொல்லிவிட்டு நான் பற்ற அவசரம் இருக்குது இல்லை, அது கொஞ்சம் அவசரம் இல்லை. ஏன்னா பிஜேபியில் இருக்கிறவங்கள கூட நம்ம விமர்சிச்சிடலாம் பொழுது, ஆனால் திராவிட கழகத்தில் இருக்கிறவங்கள விமர்சிச்சுட்டா அது என்ன நடக்கும்ன்றதை வந்து நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். நான் என்ன கேட்டேன், எனக்கு நிலம் கேட்குறேன், அந்த நிலத்தை இப்போ எனக்கு வேணுன்ற இடத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு அதிகார அமைப்பு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த அதிகார மையங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பேசுகிற அளவுக்கு அந்த மக்களுடைய உரிமைகளை நீங்கள் பேசுகிறதில்ல, போராடும்பொழுது நீங்கள் அவங்கள கூட வந்து நிற்கிறதில்ல அப்படின்னு நான் கேட்குறேன். ஆக்சுவலாக நான் சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும், தொடர் நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன், நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க, இல்லைனா எனக்கு ஏதுவான ஒரு நான் ஒன்று சொல்கிறேன், அன்றைக்கி அந்த மக்களை போய் சந்திப்போம். உண்மையாக அந்த மக்களுக்கு வந்து அந்த வீட்டு மனைகள்லாம் இல்லை அப்படின்ற இருக்கும் பட்சத்தில் நம்ம அரசுக்கிட்ட நம்ம போராடுவோம். நானும் வந்து நம்மளோட தோழமை அமைப்பு, அரசாக இருக்கிற இந்த தோழமை அமைப்புக்கிட்ட நாம் சொல்லி
வலியுறுத்துவோம். கண்டிப்பாக இவங்களுக்கு வீட்டு மனை கிடைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். இந்த மாதிரியான இடங்களில் மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம செய்வோம். இது உண்மைதான் தோழர், அவங்க எனக்கு சொல்லியிருக்கணும், என் கூட துணை நின்று இருக்கணும். அப்படி நிற்காத போது பல முறை நான் பேசி 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 நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என் ஃபோனை எடுக்கிறதில்ல. என்ன சொன்னாங்க நீங்கள்? முதல்ல சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க, நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன், ஒருத்தர் 2 பேர்கிட்ட இல்லை, அமர் ஒரு 25 பேர்கிட்ட பேசியிருப்பேன்னு வச்சுங்க. நான் பேசினேன், அதில் மதிவதனியும் ஒருத்தர். புரியுதுங்களா? அப்போ நான் பேசும்பொழுது அவன் என்ன பண்ண, ஆமாம் தோழர் நீங்கள் அது சம்மந்தமான தகவலாம் அனுப்புன்றாங்க, நம்ம அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் என் தொலைபேசி எடுக்கிறதில்ல, என் ஃபோன் எடுக்கிறது. அப்புறம் நான் இன்னொரு எண்ணில் போய் ஏன் தோழர் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் செய்யலை அப்படின்னு நம்ம கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க, இல்லை தோழர் நம்ம இதெல்லாம் கேட்க முடியாது தோழர், பேச முடியாது தோழர் அப்படின்ற இடம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதிகார மையங்களெல்லாம் காப்பாற்றுவீங்க, ஆனால் இதை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க. அப்போ தான் சொல்கிறோம், திராவிடம் வேறு, திராவிட மக்கள் வேறு. திராவிடம் வேறு, திராவிட மக்கள் வேறு. எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, திராவிடம் என்பது உன்னுடைய தேர்தலுக்கான ஒரு எலக்ட்ரோ பாலிட்டிக்ஸ்க்கான ஒரு அஜெண்டா. திராவிடம் என்பது நீ ஓட்டு வாங்கிறதுக்கு எங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் எங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு நீ ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிங்கல்ல, ஆனால் அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற உரிமைகளை பற்றி அதை அந்த உரிமைகளுக்காக போராடுறவங்களை எல்லாம் வந்து சரி செய்யணும்னு நீங்கள் யோசித்தீங்களா? இப்போது அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ மீனவர்கள் திராவிடர்களா இல்லையா? நான் திரும்ப நான் கேட்டுகிட்டு இருக்கிறேன், திராவிடர்கள் தானே. ஆனால் கடற்கரை ஓரங்கள்லாம் இன்றைக்கி வந்து மீனவர்களுடைய வாழ்நிலை என்னவாக இருக்குது? பழங்குடி மக்கள் திராவிடர்கள் இல்லையா? காடு இன்றைக்கி என்னவாக மாறி இருக்குது இல்லையா? தலித்துகள் திராவிடர்கள் இல்லையா? மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் திராவிடர்கள் இல்லையா? பிற்படுத்தப்பட்டவர்கள் திராவிடர்கள் இல்லையா? அப்போ இவங்களுடைய வாழ்வாதாரங்கள்லாம் என்னவா மாறி இருக்குது? இன்றைக்கி எத்தனையோ கிராமங்களில் இருக்கிற ஆறுகளில் சாய தண்ணி கலக்குதில்ல, அந்த நீர் வந்து மிகப்பெரிய நம்மளுடைய விவசாயத்துக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த இடங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி வீணாக போகுது இல்லை? எவ்வளோ பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இங்கே ஏற்படுத்துது. ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது மனிதனை வந்து பாதிக்கும் பொழுது மனிதன் தன்னை சரி செய்து கொள்வதற்கு ஒரு மருத்துவ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நம்ம வளர்க்குற உயிரினங்கள், நம்மளை சாராமல் இருக்கிற விலங்குகள், அதுகள் பாதிப்படையும் பொழுது அதனுடைய உயிரிழப்புகள் வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு செயினை வந்து அது வந்து சுக்குநூறு ஆக்குமா ஆக்காதா? இப்போது உயிர்களுக்கான ஒரு செயின் இருக்குல்ல நம்மக்கிட்ட இதெல்லாம். அப்போது ஒரு திராவிடம் என்பது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு நான் நம்பினேன். ஏன்னா பெரியார் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு சமூக விஞ்ஞானி. அப்படி தான் நான் பெரியாரை நான் கவனிக்கிறேன். பெரியார் வந்து மற்றவங்களாம் கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நான் பெரியார் என்ன சொல்லுவேன்னா, அவர் ஒரு சமூக அறிவியலாளர். அப்போது ஒரு சமூக அறிவியலாளர் அவர் இது வரைக்கும் பேசுனது, போராடுறது, அது சம்பந்தமான பல்வேறு தியாகங்கள், இழப்புகள், உழைப்புகள், நோய்வாய்ப்பட்ட காலங்களில் கூட மக்களுக்கு பணி செய்கிறத வந்து தன்னுடைய கடமையாக இறுதி வரை வச்சுருந்த அந்த அந்த நேர்மையும் அந்த உழைப்பும் அந்த தியாகமும் இருக்குதுல்ல, அந்த தியாகத்தின் விளைவாக உருவாக்கப்பட்ட இவ்வளோ பெரிய இந்த அரசு அதிகாரம் இருக்குதுல்ல. பெரியார் என்ற ஒரு தனி மனிதனுடைய மிகப்பெரிய தியாகத்தால் உருவாக்கப்பட்டது இந்த அரசு அதிகாரம் இல்லையா? அந்த அரசு அதிகாரத்தின் மூலமாக நீங்கள் முதல்வராகவும் அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இல்லையா பல்வேறு நிர்வாக பொறுப்புகளுக்கு வந்த நீங்கள், ஆனால் என்னவா ஆனீங்க? எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னா ஒன்றுமே பண்ணல. அப்போ தான் நான் சொல்கிறேன், அந்த கேள்வியை பெரியாரிடமிருந்து அதை எழுப்புகிறேன். எவ்வளோ மாறி இருக்குது, எவ்வளோ நடந்திருக்கு, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே எவ்வளோ செஞ்சுருக்காங்க. அம்பேத்கர் பேரில் ஒரு காலேஜுக்கு பேர் வைக்க முடியாமல் இருக்கிற, சொந்த மண்ணில் அவரோட சொந்த மண் மகாராஷ்டிராவில் வைக்க முடியாமல் இருக்கிற நிலையில் இங்கே ஒரு பல்கலைக்கழக சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பேர் வைக்க முடிஞ்சதில்லை. எவ்வளவு சிலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள், தலித்துகளுக்கு ஸ்காலர்ஷிப், வெளிநாட்டு போகிறதுக்கு ஏற்பாடு, இப்படி நிறையா செஞ்சுருக்காங்க. இல்லை தோழர், பெயர்கள் அப்படின்றது வேறு. இப்போது திரும்ப நான் ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஸ்கூல் நாங்கள் நிறைய ஸ்கூல் கட்டியிருக்கிறோம், நிறைய டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோன்றதில்ல, மாணவர்கள் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அந்த மாணவர்களை நீங்கள் என்னவா கவனிக்கிறீங்கன்றது ரொம்ப அதை விட முக்கியம். இப்போது பிராமணர்களில் இன்றைக்கி படிக்காதவங்க அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்களா? இல்லவே இல்லை. ஆனால் இன்னும் தலித்துகளில் படிக்காதவங்க இருக்கிறாங்க.
நாடு விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் மிகப்பெரிய புரட்சிகர அமைப்புகள், மக்கள் இயக்கங்கள், ஜனநாயக அமைப்புகள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் இன்னும் தலித்துகள் படிக்காமல் இருக்கிறாங்க. ரைட், இந்த இடத்துல நான் குறுக்கிட்டுக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி நார்த் இந்தியாவில் ஏதோ உத்தரப்பிரதேசமோ பீகார்லேயோ எவ்வளவு தலித்துகள் படிக்கலைன்னு பாருங்கள், பர்சன்டேஜ் வைஸ் கூட. தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழ்நாடு அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற ஒரு வாதம் இருக்குல்ல தோழர். 100 பேர் இருக்கிறாங்க. இந்த 100 பேரில் 25 பேர் படிச்சுட்டாங்க. இந்த 25 பேரை நீங்கள் பீகார் கூட, ஊபி கூட, குஜராத் கூட ஒப்பிடுறீங்க. அங்கே 5 பேர் தான் படிச்சிருக்கிறாங்க, 10 பேர் தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் 25 பேர் படிச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கம்பாரிசன் இருக்குதுல்ல, அது யாருக்கு எதிரானதுன்னா இன்னும் படிக்காத 75 பேருக்கு எதிரானது. இங்கே படிக்காமல், ஆமாம், இங்கே படிக்காத 75 பேருக்கு எதிரானதுன்ற. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் என்ன சொல்கிறேன், பிராமணர்களில் கையெழுத்து போட தெரியாதவங்கலாம் கிடையாது, படிக்காதவங்களே எல்லாமே படிச்சுட்டான், மிகப்பெரிய போஸ்டிங்ஸ் போயிட்டான் இல்லையா. உன்னுடைய போராட்டம்னா பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லையா, சனாதன எதிர்ப்பு. அப்போ பார்ப்பனிய எதிர்ப்பில் ஏன்னா எங்களை நீ படிக்க விடலை, படிக்க சொன்னால் காதில் ஈயும் ஒத்து சொன்னேன் அப்படின்னும் போது நீ ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், படிக்க வச்சிடணும்ல. நீங்கள் ஒப்பிடாதீங்க இன்னொரு மாநிலங்களுக்கு கூட, இன்னொரு வாழ்வோ கூட, இன்னொருத்தருடைய தோல்வியை. எப்பயுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலான்றது ஒரு தோல்வியோடு தன்னை ஒப்பிட்டு கொள்ளாது. ஒரு வெற்றியை நீங்கள் எப்பொழுதும் ஒரு தோல்வியை கூட ஒப்பிட்டு கொள்ளக்கூடாது. இப்போ இங்கே எவ்வளோ பஸ் ஓடு தெரியுமா, பிற மாநிலங்களுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா, இங்கே எத்தனை மருத்துவமனைக்கு தெரியுமா, பிற மாநிலங்களோட கம்பேர் பண்ணோம்னா அப்படின்னு சொல்லாதீங்க. அது தோல்வி, அது தோல்விங்க. அது அந்த தோல்வியை நீங்கள் இதோட சேர்ந்து ஒப்பிடாதீங்கன்ற. எனக்கு நான் முழுமை அடைஞ்சிருக்குதான்றது தான் இங்கே முக்கியம். எப்பொழுதும் முழுமை அடைஞ்சிருக்கிறோமான்றது தான் முக்கியம். ஏன்னா அதுதானே நோக்கம், அதுதானே இலக்கு, அதுதானே நம்மளுடைய ஃபிலாசபி, அதுதானே நம்மளுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா, அதுதானே நம்மளுடைய செயல்பாடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, எப்படி எங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறீங்களோ ஒழிய, ஆனால் அது பூர்ணமாக அழிஞ்சுதான்றதான். இப்போது 100 பேர் பசிக்குதுன்னு சொல்கிறான் தோழர், 100 பேர் பசிக்குதுன்னு சொல்கிறான். இல்லையே 25 பேர் சோறு போட்டுக்கிறேன், 75 பேர் பட்டினியை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டீங்கன்னு தான் இங்கே கேள்வியே. அதுதானே முக்கியம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 75 பேர் மீது கவனம் இருக்குதா, ஏன் இத்தனை ஆண்டு காலம் திராவிட இயக்கங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இத்தனை ஆண்டு காலங்களுக்கு பிறகு கூட இன்னும் தலித்துகள் படிக்கலைன்ற ஒரு இடம் இருக்குதுல்ல. இன்றைக்கி வாங்க, ஆதி திராவிட விடுதிகளுக்கு போங்க, ஆதி திராவிடர்கள் பள்ளிகளுக்கு போங்க, அங்கே இருக்கிற ஆசிரியர்களை கவனிங்க, அங்கே இருக்கிற மாணவ நிலைகளை கவனிங்க, அங்கே இருக்கிற கட்டிடங்களை கவனிங்க, எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள். வெறும் கட்டிடங்களுடைய கணக்கு கிடையாது இங்கே முக்கியம், வெறும் கட்டிடத்தினுடைய கணக்கு கிடையாது இங்கே முக்கியம். அந்த கட்டிடங்கள் பவர்ஃபுல்லாக செயல்படுதான்றது தான் இங்கே முக்கியம். ஒரு மருத்துவமனை கட்டுறதுலேருந்து முடியல, எவ்வளோ நோயாளிகள் ஆரோக்கியமாக வெளியே போனாங்கன்றது தான் முக்கியம். ரைட் தோழர். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் முன்வைக்கிறீங்க. பெரியாரிய சிந்தனையாளர்கள், திராவிட இயக்க ஆதரவாளர்கள், அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாம் ஏன் இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு நிற்க மாட்டீங்க, இதை பற்றி கவனிக்க மாட்டீங்க, இந்த விஷயங்களெல்லாம் கவனிக்க பார்க்கல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறீங்க. சரி, அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது, அவங்க ஒரு பாதையில் பயணிக்கிறாங்க, அவங்க ஒரு எதிரியை பார்க்குறாங்க, அப்போ அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும்ல, அந்த இலக்கு சரி தப்புன்றதுல நம்ம பார்க்கலாம். அவங்க போகிற பாதை சரி தப்புன்றதை பார்க்கலாம், அவங்க பேசுகிற விஷயங்கள் சரி தப்புன்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க ஏன் இதுக்கு வரலன்னு கேட்குறது நியாயமா? அதை வச்சு அவங்கள எதிரியாக கட்டமைச்சிக்கிறது நியாயமா? சூப்பர். இலக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்னது? இப்போ நீங்கள் ஒரு இலக்குன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அதில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா? அந்த இலக்கில் இருக்கீங்க. அங்கே தான் கேள்வி. இப்போ என்னென்னா, எங்களுக்கு ஒரு பாதை இருக்குது, எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. இப்போ இப்படி சொல்லுவோம், பார்ப்பனியத்தை ஒழிக்கிறது எங்களுடைய இலக்கு, ஜாதியை ஒழிக்கிறது எங்களுடைய இலக்கு, திராவிடர்களுடைய மிகப்பெரிய உரிமைகளை வென்றெடுக்கிறது, அவங்களுடைய பண்பாட்டு ரீதியாக அவர்களை பாதுகாத்து வச்சுக்கிறது, மொழியை பாதுகாத்து வச்சுக்கிறது, அவங்களுடைய நிலங்களை இதெல்லாம் இலக்கு. அப்படியே மண் எடுக்கிறீங்க, அப்படியே மண் எடுக்கிறீங்க. இப்போது ஏரியில் போய் மண் எடுக்கிறீங்க, அது எதை பாதிக்கும்? விவசாயத்தை பாதிக்குமா? பாதிக்காது? பாதிக்கும். நீர்நிலையை பாதிக்கும். நான் என்ன கேட்குறேன், 2 விதமான அரசு இருக்குது. ஒன்று மக்களுக்கான அரசு, இன்னொன்று முதலாளிகளுக்கான அரசு.
முதலாளிகளுக்கான அரசுன்னு ஒன்று வந்துச்சுனாக்கா அதில் உற்பத்தி நிலை என்னவாக இருக்கும், அதில் அங்கே கல்வி என்னவாக இருக்கும், அங்கே மருத்துவம் என்னவாக இருக்கும், அங்கே பெண்கள் என்னவாக இருப்பாங்க, அங்கே உறவாடுகிற முறைகள் எப்படி இருக்கும், இதெல்லாமே வந்து அவங்க கட்டமைப்பாங்க. மதங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு. ஒரு மக்களுக்கான அரசுன்னு ஒன்று வரும் இல்லையா? மக்களுக்கான அரசுன்னு வரும்பொழுது அங்கே கல்வி என்னவாக இருக்கும், விவசாயம் என்ன இருக்கும், உற்பத்தி என்ன இருக்கும். அதில் தான் நான் சொல்கிறேன் இந்த இங்கே இருக்கிற உற்பத்தி முறையை. நீங்கள் ஒரு திராவிட அரசுன்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு உற்பத்தி முறை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விவசாயம் என்பது ரொம்ப முக்கியமானது, கல்வி அதை விட முக்கியமானது, மருத்துவம் ரொம்ப முக்கியமானது. இப்படி தான் நான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு தொழிற்சாலை இந்த மாநிலத்துக்குள்ளே வருதுன்னாக்கா அது என்ன தொழிற்சாலை, அது சுற்றுச்சூழலை பாதிக்குமா பாதிக்காதா? வெறும் மக்கள் மட்டுமே இருந்த இந்த நிலத்தில் நமக்கு ஒரு அரசு வேண்டும் என்று நினைத்தது வந்து மக்கள் கிடையாது. இவர்களை ஆளுநர் உருவாக்குனது அங்கே இருக்கிற அன்னைக்கு இருந்த ஒரு ஆதிக்க சக்திகள் தான் ஒரு அரசு கிரியேட் பண்ணுது. அதுக்கு முன்னால் அது அரசாக இல்லை, அது ஒரு கூட்டமைப்பினுடைய தலைவர்கள் இருப்பார். அங்கே ஒரு சில கொள்கைகளோடு இருப்பாங்க, அங்கே ஒரு சில வரையறைகளை உருவாக்கியிருப்பாங்க, அங்கே ஒரு சில மனித உறவுகளுக்குள்ளே ஏற்படுகின்ற முரண்பாடுகளை களைகிற ஒரு 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 அன்பு மிகுந்த ஒரு உறவின் அடிப்படையில் இருக்கிற ஒரு நிர்வாகங்கள் இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் இதனுடைய மொத்த தொகுப்பு தான் எதிர்காலத்தில் ஒரு அரசாக மாறுது. அந்த அரசு யாருடைய நன்மைக்கானதுன்றதை எதிர்த்து தான் வரலாறு முழுதும் மிகப்பெரிய புரட்சிகள் நடந்திருக்குது, அது உலகம் முழுதும் நடந்திருக்குது. அந்த அடிப்படையில் அதனுடைய இன்னொரு இடம்தான் திராவிட அரசு, பெரியாரியம். அப்போ அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பத்திலேயே உங்களுடைய விவசாயத்தை பற்றியான கவனத்தையும் கல்வியை பற்றிய கவனத்தையும் எடுத்துக்கல. ஏன்னா நீங்கள் இது சொல்கிறீங்களே கல்வியில் வந்து காவியமயமாகுதுன்னு சொல்கிறீங்களே, அவன் வந்த உடனே முடிவு பண்ணிட்டான்ல எஜுகேஷன்ஸ்குள்ளே நம்ம எப்படி வந்து ரிலிஜன்ஸை உள்ளே கொண்டு வரணும், எஜுகேஷன்ஸ்குள்ளே குழந்தைங்கள்கிட்ட கடவுளை பற்றி எப்படி சிந்திக்க வைக்கணும் அப்படின்றத கொண்டு வரல. அப்போ நீங்கள் எஜுகேஷன்ஸ்குள்ளே நீங்கள் சயின்ஸை பற்றி சிந்திக்கிறதுக்கான வேலை, ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் இங்கே உருவாயிருக்குதா? குழுவெல்லாம் போட்டு பண்ணுறாங்கல்ல சார். இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஒரு ஸ்கூல்லேருந்து சொல்லுங்கள், ஒரு அரசு நடவடிக்கைகள்னு சொல்லாதீங்க. எனக்கு அதாவது நான் ஒரு சயின்டிஃபிக், என்ன நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, எங்கே படிச்சீங்க? தமிழ்நாட்டில் தானே படிச்சீங்க. நான் தமிழ்நாட்டில் தான் படித்தேன். அப்படி ஒன்று எனக்கு நடக்கவே இல்லை. சரி, என் பிள்ளைக்கு நடந்தான்னா என் பிள்ளைக்கே நடக்கலை. சரி, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நினச்சேன்னா நடக்கவே இல்லை. வாங்க, அதனால தான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற அரசு பள்ளிகளுக்குள்ள போகலாம். வாங்க, அரசு பள்ளிகளுக்குள்ளே என்ன மாதிரியான கல்வி அமைப்பு முறை இருக்குதுன்னு பாருங்கள். ரைட் சார், எல்லாமே சரி பண்ணணும். மக்களுக்கு வீடுகள், தங்குறதுக்கு இடம் உறுதி செய்யணும், உணவை உறுதி செய்யணும், கல்வியை உறுதி செய்யணும், சுகாதாரத்தை உறுதி செய்யணும், வளங்களை கொள்ளையடிக்காமல் பார்த்துக்கணும், வளங்கள் ஒரு தனி நபர்களினுடைய அல்லது தனி நிறுவனங்களினுடைய சொத்தாக மாறதை தடுக்கிறதுக்கு வேலை செய்யணும். எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் வேணும். அந்த சிஸ்டம் சரியாக ஃபாலோ பண்ணுதான்னு பார்க்கணும். இவ்வளோதான் எடுக்கணும்னா அவ்வளோதான் எடுக்கிற மாதிரி பார்க்கணும். இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நடக்கிறது இல்லை. இதில் எல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு தளத்தில் என்ன சிக்கல் இருக்குது? இல்லை, ஆரம்பத்துலேருந்தே பல சிக்கல் இருக்குது. யார் இல்லத்தோட நாங்கள் என்ன கேட்குறேன்னா, என்ன சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலை யார் ஏற்படுத்துகிறாங்க, அந்த சிக்கலை நம்மளாலேயே சரி பண்ண முடியும். இல்லை, கல்வி பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித்துகளுக்கு இல்லாமல் இருந்துச்சுல்ல, ரொம்ப ரேராக கொஞ்சம் பேர் தானே படிச்சுட்டு இருந்தாங்க. அது மாறிக்கிட்டு இருக்குல்ல இப்போ. அது களையப்படணுன்றதுல மாற்று கருத்து இல்லை, எல்லோருக்கும் கல்வி வேணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எஸ், கொண்டு போய் சேர்க்கணும். 70 வருஷம் என்ன போகல. எஸ், அந்த கேள்வி மாறி இருக்குதுன்னா என்னன்னு சொல்லுங்கள். அதாவது எப்பொழுதும் நீங்கள் வந்து பொதுவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. எஸ், கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன் தோழர். மாறணும், ஓகே, மாறணும், அதுக்கு வேலை செய்யணும், அதுக்கு பேசணும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுகிறாரு. கரடிப்புத்தூரில் மக்களுக்கு பிரச்சனை, மக்களுக்கு வீட்டு மனை தரல, அங்கே மண் அள்ளுறாங்க ஒரு தனியார் நிறுவனத்துக்காக, அரசாங்கம் இப்படி அதுக்கு பக்கம் துணை போகுதே அப்படின்ற ஆதங்கத்தில் கோபி நயினார் மக்களோடு சேர்ந்து போராடுறாரு, தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாருங்கிற மாதிரி கல்விக்கு ஒரு பிரச்சனையாக 2 பேர் பேசுகிறாங்க. கலாச்சாரத்தில் சில தாக்குதல்கள் நடத்துகிறாங்களா 4 பேர் பேசுகிறாங்க. மொழிக்கு ஒரு பிரச்சனையாக ஒரு 2 பேர் பேசுகிறாங்க. அப்படி எடுத்துக்கலாமே. இப்போ நீங்கள் இவங்கெல்லாம் ஏன் இந்த பக்கம் வரல, வந்து இதை கேட்கலைங்கிறதும் இல்லை, அவங்க நீ ஏன் நான் இப்படி போராடும் போது நீ ஏன் வரலைன்னு கேட்குறது, இது சரியா? அவங்கவுங்க ஒவ்வொரு தளத்தில் நின்று போராடுறாங்க. இது ஓகே, வெளியில இருந்து ஆதரவு இல்லை கூட நிற்கிறது, இதெல்லாம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தானே. நீங்கள் அந்த எதிர்பார்க்கறது இல்லை இல்லை. அதாவது நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னா, அவங்க ஒரு வேலையோடு இருக்கிறாங்க, அவங்க ஏன் உங்கள் வேலைக்கு வரணும்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வேலைகளெல்லாம் பார்த்துக்கிறது தான் உங்களை அரசாக்கி இருக்கிறோன்னு நான் சொல்கிறேன். உன்னை நான் ஏன் கவர்மெண்ட் ஆக்கணுன்னா, இந்த வேலைகளெல்லாம் பார்க்குறதுக்கு தான் உன்னை கவர்மெண்ட் ஆக்கினேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு வேறு வேலை இருக்குது, கலாச்சார வேலை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட பேசலைங்க, நான் ஒரு கவர்மெண்ட் கிட்ட பேசுகிறேன்.
ஒரு அரசாங்கத்திடம் பேசுகிறோம். எந்த அரசாங்கத்துக்கிட்டனா மக்களை பற்றி சிந்தித்த பெரியார் என்ற ஒரு மாபெரும் ஒரு சயின்டிஸ்ட்டை தான் எங்களுடைய தலைவர்னு சொல்லி நீங்கள் ஒரு அரசை கட்டமைச்சிங்க இல்லையா, அந்த அந்த அமைப்பிலேருந்து உருவான அரசாங்கத்துக்கிட்ட பேசுகிறோம். இந்தியா கூட்டணியினுடைய அடிப்படை என்ன தோழர்? நீங்கள் விசிகாவிலே இருக்கிறனால கேட்குறேன். விசிகா இந்தியா கூட்டணின்ற ஒரு பெரிய கூட்டணி நாடு முழுக்க அமையறதுக்கு ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்றா இருந்தாங்க. அந்த ஒருங்கிணைவுக்கு முயற்சி செஞ்சவங்களில் ஒன்றா இருக்காங்க. இந்த இந்தியா கூட்டணியினுடைய நோக்கம் என்ன? இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாக மாற்றுறது தான். ஏன் அதுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? ஆல்ரெடி மதசார்பற்ற நாடு தானே, கான்ஸ்டியூஷன் அப்படி தானே சொல்லுது. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, ஒரு நம்மளுடைய அரசியல் சட்டமாக தான் சொல்லுது. ஆனால் அதை தான் சொல்கிறேன், இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஆனால் ஆளுபவர்கள் முதலாளிகளாக இருக்கிறார்கள், மதவாத சக்திகளாக இருக்கிறார்கள், நிலவுடைமை சமூகத்தினுடைய அடுத்த வெர்ஷனாக இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா நிலவுடைமை சமூகத்தினுடைய அடுத்த வெர்ஷன் ஏன் சொல்கிறோம்னாக்கா அது ஒரு கேஸ்டாக இருக்குது. ஏன்னா நிலவுடைமை சமூகத்தில் தான் மதமும் ஜாதியும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய அன்டச்சபிலிட்டிஸையும் ஆதிக்கத்தையும் வச்சுருந்தது. அதிலிருந்து கல்வி கற்றவர்கள் தான், அதில் வணிகத்திற்கு துணை போனவர்கள் தான் பெருமுதலாளிகளாக மாறுறாங்க, முதலாளிகளாகவும் பெருமுதலாளிகளாகவும் மாறுறாங்க. இப்போ இது ஆனால் இவங்க வந்து அந்த ஃபியூடல்கிட்ட என்ன மனநிலை இருந்ததோ அந்த மனநிலை தான் இவங்க பெருமுதலாளி ஆகும்போதும் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவங்கக்கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாற்றணுனாக்கா ஒரு மதசார்பற்ற ஒரு அரசை உருவாக்கணும்னு ஒரு கூட்டணி உருவாகுது இல்லை. இப்போ இந்த கூட்டணியினுடைய அரசெல்லாம் இருக்குது இல்லை, அதை வந்து நீங்கள் திராவிட அரசோடு கம்பேர் பண்ண முடியாது. அதான் நான் சொல்கிறேன், இந்தியாவில் பல்வேறு கட்சிகள் இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி அப்படி இருக்குதுன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து பெருவாரியாக நிலவுடைமையாளர்களை உறுப்பினர்களாக கொண்ட கட்சி. இப்போ பிஜேபி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருவாரியான மதவாத சக்திகளையும் அப்பர் கிளாஸ் கேஸ்டஸ் இண்டஸ்ட்ரியில் அடிப்படையாக அவங்க தான் அடிப்படையாக இருப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகன்றது அப்படி கிடையாது. அது முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்படையாக கொண்ட, பெருவாரியாக ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி. அப்போது அவங்க எது சார்ந்து இருக்கிறாங்களோ அது சார்ந்த நலன்களே அவங்க பேசுகிறாங்க. இன்றைக்கி பிஜேபி நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னாக்கா, பிஜேபி கட்சி துவங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்தியாவில், அது ஆட்சி செய்யணுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்தியாவில். அது அப்போது அந்த பிஜேபியினுடைய அது ஆட்சி செய்யறதுக்கான காரணங்களுக்கு எதிராக இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை இல்லையா. அப்போ அதனுடைய காரணங்களில் ஒன்று தான் இங்கே இருக்கிற பெருமுதலாளிகளை வளர்த்தெடுக்கிறது. ஏன்னா பெருமுதலாளிகளை வளர்த்தெடுக்கும்போது அவர்களுக்கு தேவைகளை இட்டு நிரப்பும்போது அந்த இட்டு நிரப்புற இடத்துல தான் என்ன ஆகுது, என்ன தேவைப்படுது, அவன் அதுக்கான ஃபண்டை உங்களுக்கு தருவான். ரைட். ஆனால் காங்கிரஸும் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் ஆட்சி வந்ததும் அதானியோட டெண்டருக்கு போய் நிற்கிறார்ல, கூட நிற்கிறார். அவங்களும் அதே தான் பேச வரேன். இல்லை இவங்களோட சேர்ந்து உங்களால் எப்படி என்ன பண்ணிட முடியும்? இல்லை அதை தான் நான் பேச வரேன். அதுதான் இல்லை நீங்கள் ப்ளீஸ் அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ அதை எதிர்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அதை எதிர்க்கணும் நம்ம முடிவு பண்ணும்போது இங்கே இருக்கிற பல்வேறு கட்சிகள் நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாமே பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. இதில் இருக்கிற பெருமுதலாளிகள் ஆதரிக்கிறவங்க எல்லாருமே இதில் இருக்கிறாங்க. என்ன எல்லா விதமான ஒரு முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியை குறித்து தான் இவங்க இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போது அந்த இதில் வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை, விடுதலை சிறுத்தைகளை, இடதுசாரி இயக்கங்களை சேர்க்க முடியாது இல்லையா. இப்போ இந்த அமைப்பு மாதிரி இவங்களை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய நிலைப்பாடு வேறு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு மதவாத சக்தி எதிர்த்து நம்ம ஒரு பெரிய கூட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறோம். இது வந்து வெறும் தேர்தலுக்கான கூட்டமைப்பு தான். அதுக்குள்ளே என்ன பெரிய கொள்கைகள் இருக்குதுன்னா பிஜேபி தோற்கடிக்கிறதா மட்டும்தான். ஆனால் பிஜேபியினுடைய முதலாளித்துவத்துக்கான ஆதரவான நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த கூட்டணிப்பில் இருக்குதா அப்படி ஒரு சங்கல்பம் இவங்க வச்சுருக்காங்கன்னா அப்படிலாம் இல்லை. அதை தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை தான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் மற்றவர்களுக்கு வேணுமானா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இடதுசாரிகளுக்கு, இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, தலித் அமைப்புகளுக்கு, திராவிட இயக்கங்களுக்கு இருக்குது. அதில் கம்யூனிஸ்ட்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இதுதான் இங்கே நிலைப்பாடு. அப்போ இந்த இடத்துல நடந்த உடனே அப்போ அவன் அந்த பெருமுதலாளியை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வேலை செஞ்சுட்டு தானே இருக்கிறான். அதுதானே அந்த தனியார் துறைமுகம். அப்போது உங்களுடைய வேலைன்னா இந்தியா கூட்டணியில் பிஜேபியை நீங்கள் உள்ளே வரக்கூடாது, தோற்கடிக்கணும். அடுத்த முறை நாம் வந்து இந்தியா கூட்டணி நாமெல்லாம் சேர்ந்து மதவாத சக்திகளிடமிருந்து இந்தியாவை பாதுகாக்கணும், ஒரு ஜனநாயக கூட்டணி உருவாக்கணும், ஒரு ஜனநாயக அமைப்பு உருவாக்கணும் நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கனாக்கா அந்த மதவாத சக்திகளுடைய மிகப்பெரிய எக்கனாமிக் பேக்ட்ராப்பாக இருக்கிற அதை கை வைக்கிறது தானே ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக ஒரு ஊருக்குள்ளே நடந்துக்கிறீங்க, உங்களை எதிர்கொள்ளவே முடியல. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணம்,
இந்த பணம் யார் தராங்கன்னா உங்களுக்கு பின்னால் இருக்கிற ஒரு முதலாளி. அதனுடைய விளைவு தான் உங்களை என்னால் எதிர்க்க முடியும் அப்படின்னா நான் என்ன முடிவு எடுப்பேன்? முதல்ல அந்த முதலாளியினுடைய அந்த பணப்புழக்கத்தை நிறுத்த மாட்டேன்னா, அந்த உற்பத்திக்கு காரணமாக இருக்கிற அவங்ககிட்ட அந்த பணம் பெருகுது இல்லையா, அதுக்கு காரணமாகிற உற்பத்தி, அந்த உற்பத்தி இருக்கிற இடங்கள் அதையெல்லாம் நான் பிரேக் பண்ணுவேன்ல, அதை தான் நீங்கள் பண்ணணும். ஏன் பெருமுதலாளிக்கு நீங்களும் துணை போகிறீங்கன்னு கேட்குறீங்க? ஆமாம், ரோடு போடுறதுன்றது பெருமுதலாளி துணை போடுறது. அப்போ ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஜேபிக்கு எதிரான ஒரு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் பிஜேபி ஆதரிக்கிற முதலாளிகள் எல்லோருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க உருவாக்குறன்ற ஃபேக்ட்ரியிலேருந்து சாலைகள்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அப்போது பிஜேபியை நீங்கள் எந்த எதிர்க்கிற ஸ்கேலுன்னா வெறும் எலெக்ஷன் மட்டும் தானா? அது உங்களுடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த இடத்துட்ட இதை நீங்கள் வெளியில் பேசுகிறதுன்றது, பொது வெளியில் வைக்கிறதுன்றது, இந்த விமர்சனங்கள் இது உங்களுடைய நேச சக்தியை எதிரியாக்கிக்காதா? உங்களுடைய எதிரிக்கு வலு சேர்த்துறாதா? அப்போ நீங்கள் என்ன பேசுறது மாதிரி நிறுத்தணும். இது நீங்கள் பொது வெளியில் பேசக்கூடாது அப்படின்னா இல்லை. இது இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விசிகாவும் ஒரு பக்கம் நிற்குது, நம்ம அதை இது வந்து ஸ்டாண்டாகவே இப்படி இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் அப்போ இந்த ஸ்டாண்டுக்குள்ளே சில சிக்கல்னா அதை எங்கே பேசணும்னு ஒன்று இப்படி இருக்குது இல்லை, அதே நீ பேசலைன்றீங்க, என்ன கேட்குறீங்க, ஒரு சிக்கல் ஏற்படுத்தாதுன்னு கேட்குறீங்கல்ல. இந்த பொறுப்பு எனக்கு இருக்கணுமா அவங்களுக்கு இருக்கணுமா? ஏன்னா நான் வந்து ஒரு தனிநபர், நீ ஒரு அமைப்பு, நீ ஒரு அரசு, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது. அப்போது இப்படி ஒரு சிக்கல்கள் உருவாகும் போது, இப்படி ஒரு பிழை ஏற்படும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நீயா நானா? நீ எச்சரிக்கை இல்லாத போது இந்த பிழையை நான் உன் கவனத்துக்கு கொண்டு வந்து அதை பற்றி நீ கவலைப்படாத போது நான் எதிர்க்க மாட்டேனா? அமைப்புக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கணும், அது தத்துவார்த்த ரீதியில் பார்த்தா. ஆனால் இப்போ உங்கள் மேலே இல்லை இது வரும், பழி வரும், நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, பழி வர அதை தான் சொல்கிறேன். அது திட்டமிட்ட செயல். அதாவது என்னன்னாக்கா, ஒரு உண்மையை நம்ம பேசும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தான் நம்மளை எதிர்கொள்வாங்க. இப்போது கரடுமுத்தூர் இஷ்யூஸ் வந்து ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சரி பண்ணுற ஒரு சாதாரண பிரச்சனை. அங்கே என்ன பிரச்சனை, அங்கே யார் வந்து அது இஷ்யூவாக மாற்றுறாங்க, சரி ஓகே அவனை கூப்பிடு, அந்த மக்களை கூப்பிடு, உங்களுக்கு என்ன வீட்டு மண் இல்லையா, சரி இன்னும் இங்கே ஏன் மண் எடுக்கக்கூடாது, அதுக்கான காரணங்கள் இருக்குதா, சரி எடுக்காத, முடிஞ்சிச்சு, அடுத்த வேலையை போய்ப்பார். உனக்கு என்ன ரோடு போகிறதுக்கு மண் வேணுமா, இன்னொரு இடங்களுக்கு போங்க, அங்கே அந்த மண் எடுத்து வந்து அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் விஷயம். இந்த சிம்பிள் விஷயத்தை தத்துவார்த்த சண்டையாக மாற்றிக்கிட்டு பெரியார் வெர்சஸ் தலித்துகள் ஏன் மாறுச்சு அப்படின்னா, நீங்கள் அரசாக இருந்து எங்கள் மீது வழக்கு போடும்போது தான் மாறுது. நீ என்னுடைய ஒரு தோழமை சக்தியாக இருந்து, இப்போது உங்களை வந்து ஒரு பிஜேபி கொஸ்டின் பண்ணுது, ஒரு அதிமுக கொஸ்டின் பண்ணுதுன்னா அது எப்பயுமே நம்மளை குறை சொல்லும், இல்லை நம்மளுடைய எல்லா திட்டங்களையும் அது வந்து அது குறைச்சி தான் மதிப்பிடும் அப்படின்ட்டுலாம். ஆனால் உன் தோழமை சக்தி தானே கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உடனே கூப்பிட்டு பேசியிருக்கணும்ல. என்ன கூப்பிட்டு பேசிக்க வேணாம், நான் அப்படி கிளைம் பண்ணவே இல்லை. அந்த பிரச்சனை தீர்த்துருக்கணும்ல, கூப்பிட்டு பேசணுன்றதுடைய மீனிங் அது. அந்த மக்களை கூப்பிட்டு பேசி அவ்வளோதான் பேசுகிற பிரச்சனை என்ன. உடனே என்ன பண்ணிடணும், என்னையா அது ஒரு 50 பேர் வீட்டு வேணும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அந்த பகுதியில் இன்னும் யாரெல்லாம் இல்லை பார், நாளைக்கு இன்னொரு ஊரில் இன்னொரு பிரச்சனை வரக்கூடாது, இன்னொரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும்ல. அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இல்லையே அப்படி ஒரு வேலை திட்டங்கள் நாங்கள் உருவாக்கிக்கிறோமே, ஏற்கனவே இத்தனை லட்சம் பேர் கொடுத்துருக்குறோம், இப்போ இத்தனை லட்சம் பேர் கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முழுமையான ஒரு வேலை திட்டம் தான் எப்பொழுதும் வேலை திட்டம். குறைஞ்சபட்சம் என்பது இந்த உலகத்தில் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொல்கிறார். குறைஞ்சபட்சம்னு ஒன்று கிடையாது. அது எப்பவுமே அது இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு நோயாளி அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் காப்பாற்றுறது இல்லை உங்களை, நோயிலிருந்து முற்றிலும் குணப்படுத்துறது. அப்போ நோயிலிருந்து முற்றிலும் இங்கே குணப்படுத்தணும்னா 3 விஷயங்கள் இங்கே அடிப்படையாக ரொம்ப அவசர கதியாக என்ன தேவைப்படுதுன்னா கல்வி. எனக்கு தெரியாது இத்தனை நாளுக்குள்ளே இவ்வளோ பேர் எஜுகேஷன்ஸினுடைய அந்த காம்பவுண்ட்குள்ளே வந்துடணும். அவன் படிக்கிறான், படிச்சுட்டு வெளியே போகிறான்றதுலாம் கிடையாது, எல்லாம் அந்த காம்பவுண்ட்குள்ளே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. இன்றைக்கி கல்வி கற்பதற்கு தகுதியான ஒரு குழந்தை அந்த வயது அடைந்த உடனே அவன் எஜுகேஷன் ஸ்கூலில் போகணும். ஆனால் இன்றைக்கி என்ன வருதுன்னா, அது ஒரு எக்கனாமிக் இடத்துல போய் சேர்ந்துச்சு, ஒரு பொருளாதார பிரச்சனையாக மாறிடுச்சு. எஜுகேஷன் என்ன வச்சுன்னா ஃப்ரீ எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஆமாம், அது என்னவா இருக்குதுன்னு நீங்கள் போய் பாருங்கன்ற. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு திட்டத்தை பற்றி பேசுகிறீங்கல்ல, நான் இந்த திட்டத்தை பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த திட்டம்
யாருக்காக நீங்கள் பண்ணீங்களோ அந்த மக்கள் கிட்ட போய் சேர்ந்துதான்றது கண்காணிக்கிறது உங்களுடைய வேலை. எஸ் இல்லையா? இப்போது மகளிருக்காக நாங்கள் இப்போ பஸ் விட்டுருக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, பஸ் வந்துருச்சு, கரெக்டான நேரத்துக்கு வந்துடுச்சு, இத்தனை பஸ் வந்துருக்குதுன்றது யார் சொல்லணும்? பயன்பாட்டாளர்கள் சொல்லணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் கூட சொல்ல. அப்போது மருத்துவ வசதி வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா யார் சொல்லணும்? ஒரு நோயாளி சொல்லணும். எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி ஒரு ஆன்சர் இங்கே கிடையாதுன்ற. நீங்கள் திட்டங்களை பேசுகிறீர்கள், அந்த திட்டங்கள் அந்த மக்களை போய் அடைஞ்சதா? ஏன்னா ஏன் திருப்பி திருப்பி நம்ம பேசுகிறோன்னா, இந்த குறையெல்லாம் சேர்ந்தது தான் இந்த உரையாடலாம் மாறும். கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தாதா? தேவையில்லாத முரண்பாட்டை, சிக்கலை இது உங்கள் கட்சிக்கு கண்டிப்பாக. அதான் இப்போ நாங்கள் என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வேணும்னு வந்து வேறு ஏதோ ஒரு பிஜேபியினுடைய பேக்ட்ராப்பில் இருந்து ஆர்எஸ்எஸ் இப்போ என் மேலே வச்ச பழிகள்லாம் அவ்வளோதெல்லாம் அவ்வளோ பழிகள் வந்துச்சு என் மேலே. நீ ஒரு ஆர்எஸ்எஸ் நீல சங்கீதி அப்படிலாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்? தலித்துகளுக்கு வீடு வேணும்னு போராடுறேன்னா நீல சங்கி, அதானிக்கு ரோடு போகணும்னு சொல்கிறேன் நீ யார்? அப்போது இன்றைக்கி பிஜேபின்ற ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுற, அதான் பெருமுதலாளியான ஒரு பெருமுதலாளிக்கு ரோடு ஒன்றுன்னு சொல்கிறேன் நீ யாருன்னு நான் கேட்குறேன். நான் உன்னை கொஸ்டின் பண்ணுறேன். இவ்வளோதான் விஷயம். நான் வேறு எதுவும். இப்போ சில ஆடியோஸ் வருது, நீங்கள் ரொம்ப மோசமாக அதில் பேசியிருக்கிறதா சில விஷயங்கள்லாம் வருது. ஆமாம். அதெல்லாம் எப்போ பேசுனது? இந்த தருணங்களில்? அதாவது நான் வந்து ஒரு தவறானவன் அப்படின்னு நீங்கள் கருதிங்க. ஆனால் ஒரு பிரச்சனையை நான் கையில் எடுக்கிறேன். இப்போது ஒரு சாராய வியாபாரி இருக்கிறான். சாராய வியாபாரி நீங்கள் கைது செய்கிறீங்க. அவனுக்கு சட்ட உரிமைகள் இருக்குதா இல்லையா? யாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக இருக்குதுல்ல? இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அவனை அடித்த உடனே அடித்து கொண்டுட்டாங்க, ஒரு லாக்அப் டெத் ஆகிட்டான். நீங்கள் அதை என்னவா பார்ப்பீங்க? மனித உரிமை மீறல் இல்லை, அது மனித உரிமை பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்டேன்? 30 பேருக்கு சரி கரடிபுத்தூர் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வீடு கேட்குற மண் அள்ளக்கூடாதுன்னு நீ எதை பேசணும்? அப்போ என்கிட்ட அந்த போராட்டம் சரியா தப்பா? அதில் என்னுடைய அதில் நான் எவ்வளோ ஒழுங்காக இருக்கிறேன், ஒழுக்கமாக இருக்கிறேன்னா இல்லையா, பொய்யா இருக்கிறேன்னா இல்லை, அதுக்கு பர்சனல் அஜெண்டா இருக்கா, அதில் என்ன அஜெண்டா இருக்குதா, அதில் லாப நோக்கு இருக்குதா, அதில் காசா பறிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறேன்னா அது ஆதாரபூர்வமாக சொல்லணும். இப்போ ஒருத்தர் ஒரு பத்திரிக்கை ஒரு ஊடகவியலாளர் கூப்பிட்டு நீ மாதம் 5 லட்ச ரூபா நீ வந்து அதானி போர்ட்டில் நீ வாங்குற, அது எங்களுக்கு தெரியும், வாங்கிட்டு ஏன் எதிர்க்கிறீங்க? அதான் வாங்குற அப்படின்னு நான் சொன்னேன். நிரூபி, நீ நீதிமன்றத்துக்கு போய்டுவேன், ஞாபகம் வச்சுக்க, உன் மேலே மிகப்பெரிய சட்ட சிக்கல்கள் உருவாயிடும். வாங்கின காசுக்கு பேசிகிட்டு இருக்காது அப்படின்லாம் நாங்கள் பேசிட்டு வரோம். அது வேறு, அது திட்டமிட்டுவாங்க, இப்படி தான் செய்வாங்க. அதாவது 2 விஷயம் இதுக்குள்ளே நம்ம வச்சோம். என்னென்னா, ஒன்று வந்து இந்த விஷயங்கள் வந்து என்னவா மாறுதுனாக்கா, இந்த தேசத்துக்கு எதிராக இருக்கிறவர்கள் அவர்களுடைய நலன்களுக்கு இந்த விவாதங்கள் பயன்படும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் இருக்குது, இவ்வளோ மோசமான வீடியோஸ் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய பர்சனல், நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், அங்கே என்ன விவாதம் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நான் பேசினேன். அதை இன்றைக்கி நீ போட வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். அப்போது ஒரு ஒரு பொதுவெளியில் ஒருத்தர் மக்களுக்காக போராடுறவனை டேமேஜ் பண்ணி அவனை போராடாத அளவுக்கு பண்ணுறது அப்படின்ற அந்த உள்நோக்கம் இருக்குதுல்ல, அதில் 3 வேலை நடந்திருக்கும். ஒன்று, என் கட்சிக்குள்ளேயே என்னை வந்து பிரிக்கிறதுக்கான வேலையை செய்கிறது. இதை தானே 1000 வருஷமாக அவன் செஞ்சுன்னு இருந்தான். நீங்கள் தானே பார்ப்பன எதிர்ப்பை பற்றி பேசுனீங்க. 1000 வருஷம் அவன் தானே செஞ்சுருந்தான். இதை அதையே தானே நீயும் செய்கிற. பிரித்தாளும் சூழ்ச்சின்றது வந்து கீழ்த்தரமான செயல் இல்லையா? பிரித்தாளும் சூழ்ச்சி எப்பயுமே அது எப்படி? அதே மாதிரி தான் வந்து நான் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னா, அதாவது ஒரு பொது சமூகத்தில் வேலை நீங்கள் இங்கே வந்து வேலை செஞ்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க. ஆனால் நாங்கள் அப்படிலாம் இல்லை. மக்கள்கிட்ட வேலை செய்யும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனைகளை நம்ம கையில் எடுத்தோம்னா 1008 பேர் வந்து மிரட்டுவான். நேற்று என்ன ஒருத்தர் மிரட்டினார். ஆமாம், மிரட்டுறார். யார்? ஒருத்தர் மிரட்டுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தானே என்கிட்ட பேசும்பொழுது நான் வந்து ஒரு தலைவர் பேர் சொல்லி அதனுடைய சிந்தனையாளன் நான் அப்படி நான் இப்படி அப்படிலாம் சொன்னேன். நான் பேசிகிட்டே இருப்பேன். அவர் எனக்கு ஒரு 2-3 நிமிடங்களுக்கு அப்புறம் என்னை வந்து அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டார். என்னை திட்டுறாரு. நான் பல்ல கழிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ நான் பேசுவேன்,
ஏன்னா என்னை எவ்வளோ இழிவாக பேசினாலும் நான் தாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி எனக்கு வந்து இந்த ஆடியோ கொடுக்குது எனக்கு. ஏற்கனவே வெளியே வந்த ஆடியோ. ஆமாம், ஏன்னா நான் பேசிட்டேன்னா, ஏன்னா இந்த ஆடியோ போட்டவங்களாம் இருக்கிறாங்கல்ல, இல்லை இந்த ஆடியோ வந்து தவறுன்னு சொல்கிற ஒரு பெருத்திரள் சமூகம் இதில் நான் ஒரு பெருமுதலாளி எதிர்த்து போராடுறது முக்கியம் இல்லை. ஆனால் நான் யாருக்கிட்டேயோ பர்சனலாக பேசின ஒரு ஆடியோவை கீழ்த்தரமான முறையில் அதை இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் நீ அதை எடுத்து வெளியிடுறப்பார், அது எவ்வளோ கீழ்த்தரமான செயல். இது பேர் தான் பார்ப்பனியம். ஆர்எஸ்எஸ் செய்கிற ஒர்க்கை நீ தான் பண்ணுற. ஆனால் என்ன நீ நீலசங்கின்னு சொல்கிற? உனக்கு நேர்மை இருந்தால் நீ வந்து என் கூட ஒரு விவாதம் செய். வாதம் கூட வேணாம். கோபி நீ வெளியே போ, நான் வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த பிரச்சனையிலேருந்து. நாளைக்கு யார் அந்த பிரச்சனை கையில் எடுப்பாங்க சொல்லுங்கள். நான் வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் இப்போ இந்த வினாடி நான் இப்போ வெளியே போயிடுறேன். இப்போ நான் கேட்குறேன் எல்லாருக்கிட்டேயும், இப்போ இவ்வளோ பேர் கொந்தளிக்கிறாங்களே சோஷியல் மீடியாவில், நீ எப்படி வந்து அவங்கள திட்டுவே, இவங்ககிட்ட இவங்கள பற்றி பேசுவே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வெளியே போகிறேன். இந்த வினாடி நான் வெளியே போயிடுறேன் இந்த பிரச்சனையிலேருந்து. அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீருங்க. வீட்டு மனை இல்லாத, தமிழகம் முழுவதும் வீட்டு மனை இல்லாத, பொருளாதாரத்தில் பின்தங்கிய, சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு வந்து நாங்கள் இமிடியேட்டாக வந்து வீட்டு மனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால் ஒரு உறுதி தர முடியுமா? சரி, நீ தருவேன்னு என்னை கேட்பீங்க. போராட தான் முடியும். நான் ஒரு சாதாரணமான ஆள். போராடுறதுன்றதே ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை. அந்த போராடுறதன் வழியாக நீங்கள் அம்பலப்படுறீங்கிறதுனால தான் எனக்கு மேலே நீ இவ்வளோ சேரவாரி தூத்துறீங்க. அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. கட்சி உள்ளே பிரச்சனை வரும்ல? வராது. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. நான் தான் சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு. நேற்று முழுக்க நான் தலைவரோடு தான் இருந்தேன், புரியுதுங்களா? இது ஒரு ஜனநாயக அமைப்பு. என்ன சொன்னார்? இல்லை, நான் சொல்லிடுறேன், இது ஒரு ஜனநாயக அமைப்பு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது ஒரு ஜனநாயக கோரிக்கை. ஒரு தலித் தன்னுடைய வீட்டு மனைக்காக போராடுறது ஜனநாயக கோரிக்கை தானே. 100 ஏக்கரை கேட்டேன். நான் வந்து ஒரு ஒரு கல்லூரி வளாகம் கட்டுறேன், அதில் ஒரு 100 ஏக்கர் புறம்போக்கு இருக்குது, அது எனக்கு பட்டா பண்ணி கொடுக்குன்னு கேட்டேன்னா, அப்படி பட்டா பண்ணி கொடுத்த மிகப்பெரிய கல்லூரி வளாகங்கள்கிட்டலாம் நீங்கள் எந்த கொஸ்டின்ஸும் வைக்கல. அவங்கள அது பிடுங்கலை. நீங்கள் நிறையா இருக்குது. எஸ், நிறைய இருக்குது. அப்போ இது என்ன கேள்வி? ஒரு ஜனநாயகபூர்வமான கேள்வி தானே. ஒரு ஜனநாயக நாட்டில் வீடு இல்லைன்றது ஒரு அவமானம். நீங்கள் வீட்டு மனை கொடுங்கன்னு கேட்கணும். இல்லை, அவங்க சனாதனத்தின் பேரில் பண்ணுறாங்க, நீங்களும் அதையே தான் பண்ணுறீங்கன்னா இவங்களை சனாதனவாதி அல்லது அதே மாதிரியானவர்கள் அப்படின்னு முத்திர குத்துற மாதிரில இருக்குது. அதாவது தோழர், பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கிறான் ஒரு பெண்ணை. அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன்றீங்க. அவனை எதிர்க்கிறோம். அவனை விட மோசமாக அவன் கனவை அடிக்கிறான். இது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஒரு ஆணாதிக்கமாக பார்ப்பீங்களா, இல்லை வந்து கணவன் தான் நடிக்கிறான்ட்டு விட்டு போயிடுவீங்களா? சொல்லுங்கள் இந்த அட்ராசிட்டியை. அதனால தான் சொன்னேன், சர்வாதிகாரம் யார் செஞ்சான்னா சர்வாதிகாரம் தானே. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பெண் அடிக்கிறான், அவன் தேர்ட் பர்சன் அவன் அடிப்பான், அவனை எதிர்த்து கேள்றான் அப்படின்னு சொல்கிற நீங்கள் கணவன் அடிக்கும் போது மட்டும் சைலண்டாக இருக்கணும்னா அது பெண்ணுடைய உரிமையோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லையா? நாடு முழுக்க பல கருத்தியலாளர்கள், அறிவுஜீவிகள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதான் கேட்குறேன், இப்போ உங்கள் தோழனா எதிரியான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. இப்போ தோழன் மேலே ஒரு சந்தேகத்தை வைக்கிறீங்க, உங்கள் கூட இருந்தவங்க பெரிய அரசுகள் மேலே. என் பாதுகாப்பை விட காவல் நிலையத்தில் பயந்து உட்காந்துன்னு இருக்கிற ஒரு தோழன் எனக்கு ரொம்ப முக்கியம், என் சமூகம் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டமாகத்தோடு. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.